கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனால் VBS நிறைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பெற்றோர் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையான பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இதனால் நிகழ்ச்சியை ஜெபித்து ஆரம்பிக்கும்படியா நம்மத்தில் வந்திருக்கிற சேகர குருவான் ஐயா அவர்களை நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து. ஜோம் பண்ணிடலாமா? ஹலோ, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ரைட், ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாமா? ஆர் யூ ரெடி? வெரி குட், ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கீங்களே சார். உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம், ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் உட்காந்துருக்க பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடம்லாம் ஒரு குட்டி பரலோகம் போல் இருக்குது. ரைட், மகிழ்ச்சி. ஒரு ஜோம் பண்ணிடுவோமா? சார் எல்லாம் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். முழங்கால் படுக்கோங்க, கண்ணை மூடி கை குப்பிக்கோங்க. எல்லாம் கண்ணை முடிக்கோங்க, கை குப்பிக்கோங்க. ரைட், வெரி குட். ஜெபம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சி நிறைய இந்த மாலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் நல்லவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர். சிறு பிள்ளைகளும் இடத்தை கொண்டு வந்த பொழுது சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டீர், அவர்கள் மேல் உடைய கைகளை வைத்தீர், அவர்களை அரவணைத்தீர், ஆசீர்வதித்தீர். ஒருவன் சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னீரே. சிறு பிள்ளைகளை அவர்கள் நடுவை எடுத்து நிறுத்தி ஆண்டவரே அவர்களை முன் மாதிரியை காட்டினீரே. இப்பொழுது இங்கே இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அரவணைக்கும் ஆசீர்வதிக்கிறோம் கரங்களை நீர் பிள்ளைகள் மேல் வைப்பீராக. இந்த விடுமுறை வேதாம்பலினுடைய இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. இது அநேக நாட்களுக்கு எங்கள் உள்ளங்களிலே ஆண்டவரே அது ஞாபகம் உள்ளதாக இருக்கட்டும். இதனுடைய கருத்தாளங்கள் வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே பசுமரத்தாணி போல எங்கள் பிள்ளைகள் இருதயத்தை பதிந்திருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இதற்காக முயற்சி எடுத்து உழைத்து ஜெபித்து கொடுத்த எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆசிரியர்களுக்காக, டைரக்டர்ஸ்க்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மிக சிறப்பாக வழிநடத்துகிற சபை ஊழியருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மிக சிறப்பாக உதவி செய்கிற எல்லா மூப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றபடியாய் மகிழ்ச்சியோடு கொடுத்து கொண்டிருக்க எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உதவிடும் என் இயேசுவே, கற்றையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடன் உம் பாதை சென்றிடவே, இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். கருத்து வசனம் கட்சி செட்ட கண்ட வெளியேற்றது நினைத்து விட்டு ஒன்று பணியாரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. நம்பிக்கையில் நிலைத்து
அழைப்பினில் நிலைத்திரு, ஜெபத்திலும் நிலைத்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அழைப்பினில் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. சாட்சியாக நிலைத்திரு, இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு. சாட்சியாக நிலைத்திரு, இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. ஒன்று அன்பில் நினைத்திரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நினைத்திருக்கிறவன் தேவனில் நினைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நினைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16 பின்பாக. தேவன் நமக்கு அடக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் பொங்கி கொந்தளித்து அதன் பெருக்கினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவன் நதியின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொண்டெடுத்து ராகங்கள் தந்தெடுத்து அவர் தமது சத்தத்தை முருகி பண்ணுகிறார். பூமி உயிருக்கு போயிடுச்சு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடுப்பையினால் நடைபெறுகிற கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைவனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நான் இன்னைக்கு சொல்ல போறது ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம். ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் என்ன தெரியுமா? கானாவூர் கல்யாணம். ஏசப்பாவும் அம்மாவும் கானாவூர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஊர் வழக்கப்படி திராட்சை ரசம் உண்டு. திராட்சை ரசம் பரிமாறிட்டு இருக்கும் போது திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. உடனே அங்க இருக்க வேலைக்காரங்க எல்லாம் ஏசப்பாவோட அம்மாட்ட சொல்றாங்க, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்ட்டு. உடனே ஏசப்பாவோட அம்மா ஏசப்பாட்ட சொல்றாங்க திராட்சை ரசம் காலியான விஷயத்த. உடனே ஏசப்பா சொல்றாங்க, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பாவோட அம்மா ஏசப்பா மேல விசுவாசத்தை வச்சிருந்தாங்க. அங்க இருக்க வேலைக்காரங்களை பார்த்து, நீங்க ஏசப்பா சொன்னதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா சொன்னாங்க 6 கச்சாடிகளை வச்சு சொன்னாங்க. 6 கச்சாடிகளையும் 3 குடம் தண்ணி பிடிக்குமா. அந்த 6 கச்சாடி 3 குடம் தண்ணி பிடிச்ச 6 கச்சாடியில மேலே வரைக்கும் தண்ணி பிடிக்க சொன்னாங்களாம். மேலே வரைக்கும் தண்ணி பிடிக்க சொன்னாங்களாம். உடனே ஏசப்பா அதை ஆசீர்வதிச்சாங்களாம். உடனே அங்க இருக்க வேலைக்காரங்களை பார்த்து, இதை போய் பந்தியில பரிமாறுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பந்தியில இருக்கவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு
முதல்ல விட ரெண்டாவது ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இதான் ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம். குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். தேங்க்யூ. சிறு பிள்ளையே நீ சாட்சியாய் வாழ்ந்திடு, அதற்காகவே உன்னை தேவன் அழைக்கிறார். மற்றவர்கள் முன்பாக சாட்சியாய் வாழ்ந்திடு, மற்றவர்கள் முன்பாக சாட்சியாய் வாழ்ந்திடு. நல்ல செய்திதான் அது நாகமானுக்கு, அடிமை பெண்ணலோ அதை அறிந்து அறிவித்தாள். நீயும் அவளை போல் நல்ல சாட்சியை வாழ்ந்திடு, நீயும் அவளை போல் நல்ல சாட்சியை வாழ்ந்திடு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 101:1. வானத்தையும் பூமத்தையும் உண்டாக்குன கட்டடத்தில் இருந்து ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காய்க்கிறவன் உறங்கால். இதோ இத்தனை காக்கைய உங்களை கர்த்தர் உன்னை காக்கிறேன். கர்த்தர் உன் பக்கத்திலே உனக்கு நல்லாக்கிறார். பகலிலே வேளாக்கிரும் இரவிலே நிறவாகிரும் உன்னை செயல்படுத்தவில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நாள் 2. தீர்மானத்தில் நிலைத்திடு. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119:106.
அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. நானே இப்போ தாண்டா வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். நானும் சமைக்கவும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி காஃபி வச்சுருக்கேன், நீ போய் குடிச்சிக்கோ. சரிம்மா. ஏங்க இப்படி குடிச்சிட்டே வரீங்க? நான் குடிக்க அது ஏன் விருப்பம், உனக்கு என்ன வந்துச்சு? என்ன மாப்பிள்ள குடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாடா, வா, உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள வீட்டில் போனால் ஒரே சோகமாக இருக்கு, இங்கே வந்தாதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கு. வந்தான், குடிச்சான், படுத்தான், ஏங்குள்ளதே எடுத்து குடிச்சியடா. அம்மா அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததில் என்னோட செப்பல் பிஞ்சிச்சுமா, எனக்கு புது செப்பல் வாங்கித்தாங்கம்மா. என்கிட்ட இப்போ காசே இல்லைம்மா செருப்பு வாங்க. அம்மா ஆனால் என் கிளாஸில் எல்லாருமே செருப்பு வச்சுருக்காங்கம்மா. சரி வா, என்கிட்ட கொஞ்சோண்டி காசு இருக்கா, அதை வச்சு உனக்கு வாங்கி தரவா? பாக்ஸ் செப்பல் பிடிச்சிருக்காம்மா, நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவாம்மா? கேளும்மா. அம்மா, இந்த அப்பா உங்களை போட்டு குடிச்சிட்டு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, ஆனாலும் எப்படிம்மா நீங்கள் அப்பா மேலே அன்பாக இருக்கீங்க? ஏசப்பா வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா, உன்னை நேசிக்கிறது போல் பிறனையும் நேசின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்கம்மா. அதனால தான் நான் உங்கள் அப்பா மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன். நீயும் உங்கள் அப்பா உன்னை என்ன தான் அடித்தாலும் திட்டுனாலும் அவங்க மேலே நீ நல்லா அன்பாக இருக்கணுமா. சரிம்மா. வா ஜெபம் பண்ணுவோம். எஸ்பா, என் ஹஸ்பண்டை எப்படியாவது குடிப்பழக்கத்துலேருந்து விடுவீங்க எஸ்பா. நீங்கள் தான் எஸ்பா, எப்படியாவது குடிப்பழக்கத்துலேருந்து அவங்கள விடுவிக்கணும் எஸ்பா. எஸ்ன்னு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அக்கா அக்கா, உங்களுக்கு என்னாச்சுக்கா? வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். உங்கள் உடல் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, ஏன் இத்தனை நாள் கவனிக்காமல் விட்டீங்க? உங்கள் உடல் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, ஏன் இத்தனை நாள் கவனிக்காமல் விட்டீங்க? அம்மா அம்மா, உங்களுக்கு என்னாச்சுமா? அம்மா இல்லை, நீ கவலைப்படக்கூடாதுடா. உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அவர் மேலே நல்லா அன்பாக இருக்கணும். தினமும் மறக்காமல் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணு. அம்மா அம்மா, ச்சே, இன்னைக்கு வீட்டில் குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. இது இருக்கு, இதை விற்று குடிப்போம். சரி வா போவோம். சரி, அப்பா வந்து ஒரே குடிச்சிட்டே இருக்காங்க, அப்பாக்காக ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா, எங்கள் அப்பாவை நீங்கள் ஆசீர்வதிச்சுட்டாங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப வந்து குடிச்சிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, எங்கள் அப்பா இருந்தாலும் இல்லாத மாதிரி இருக்காங்க. எங்கள் அப்பாவை மாற்றுங்க ஏசப்பா. ஆமேன். ஜோதி ஜோதி, இந்தாம்மா சாப்பாடு. தேங்க்யூ ஆண்டி. அப்பா சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரில. சரி, நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் வைக்கலாம். ச்சே, வயிறு வர ரொம்ப பசிக்கு.
நான் சாப்பாடு இருக்கு, இதை சாப்பிடுவோம். ச்சே, இன்னைக்கு விற்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, என்ன பண்ண? அப்பா அப்பா இந்தாங்கப்பா, எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த செப்பல். இருக்கட்டும்ப்பா, நீங்கள் வச்சுக்கோங்க. ச்சே, நம்ம பொண்ணு அவங்க அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்த செப்பலை எவ்வளோ பத்திரமா வச்சிருக்கா. நான் தான் குடிச்சு குடிச்சு வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் நாசமாக்கிட்டேன். இனிமையாவது நல்லா வேலைக்கு போய் என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும். ஜோதி, ஜோதி, என்ன அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கு? அதிசயமா இருக்கே, என்னப்பா? இந்தாம்மா ஸ்நாக்ஸு. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு? நான் இனிமே உன்னை குடிக்கவே மாட்டேம்மா. இனிமே நான் உன்னை நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவேன். நான் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன். சரிப்பா. அன்பில் நிலைத்திரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16 பின்பாகம். தேங்க்யூ. 3 உண்மையில் நிலைத்திரு. பொய்யுதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. யாருன்னு தெரியுதா? நான் தான் விளக்கு. என்ன பத்தி நீங்களும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. வெளிச்சம் கொடுப்பீங்களா? உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. லூக்கா 11:35. நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் நீர்க்கால் ஓரம் நடப்பட்ட மரம். என்னை பார்த்தீங்களா? நான் எவ்வளோ செழிப்பாக பசுமையாக அழகாக கனி கொடுக்குறேனே. நீர் பாய்ச்சினா தான் கனி கொடுப்பேன். வேதம் வாசித்தா தான் நீங்களும் கனி கொடுக்க முடியும். கனி கொடுப்பீங்களா? என்ன போலவே நீங்களும் இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் உப்பு. நான் சாப்பாடுக்கு ருசி கொடுப்பேன். சாப்பாடை கெட்டு போகாம பாதுகாப்பேன். நீங்களும் மற்றவங்களுக்கு ருசி கொடுப்பீங்களா? மற்றவங்க பாவத்தின் வழியில் கெட்டு போகாம பாதுகாப்பீங்களா? என்ன போல இருக்கணும்னு தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. இருப்பீங்களா? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. நான் தான் குளிமுயல். என்னோட இருப்பிடங்கள் எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் பாதுகாப்பாக இருக்க கற்பனைக்கு இடையிலே சின்னதாக என்னோட இருப்பிடத்தை அமைச்சுக்குவேன். என்ன போலவே நீங்களும் இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. எப்படி தெரியுமா? என்ன போலவே நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னா கற்பனையான ஏசப்பாக்குள்ள அடைக்கலமாக இருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையும் மாணவர். நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் வெட்டுக்கிளி. எங்களுக்கு தலைவன் யாரும் கிடையாது. ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக எங்கள் வேலையை ஒழுங்காக செய்வோம். அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்களா? ஏசப்பா அதை தான் விரும்புதாங்க. சகலமும் நல்லலுக்கு மயங்கிடமும் மாயம் செய்யப்பட கிடையாது. 1 கொரிந்தியர் 14:40. நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் நட்சத்திரம். சாஸ்திரிகளுக்கு ஏசப்பா பிறந்திருக்கிற இடத்தை சரியாக வழிகாட்டினது நான் தான். என்னை போலவே நீங்களும் மற்றவர்களை சரியாக வழிகாட்டணும் தான் ஏசப்பாவுடைய விருப்பம். சரியாக வழிகாட்டுவீங்களா?
கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த சதசுக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் முன் சென்றது. மத்தேயு 2:9. நான் யாருன்னு தெரியுதா? நான் கீழ்பண்ட வேலைக்காரன். நான் கணவர் கல்யாண வீட்டில் நடந்த அப்பத்தில் நான் ஏசப்பாக்கு கீழ்பெண்ட வேலைக்காரன். என்கிட்ட நான் ஏசப்பா 6 கச்சாரிக்கு தண்ணி நிரப்ப சொன்னாங்க. நான் ஏசப்பாட்ட எந்த கேள்வியும் கேட்காமல் நான் அரைம்படியே செஞ்சேன். நீங்களும் என்ன போலவே ஏசப்பாட்ட கேள்வி கேட்காம செய்வீங்களா? கீழ்படிவீங்களா? உம்முடைய கற்பனையில் கைக்கொள்ளும்படி நான் தாமிராமல் தீவிரித்தேன். சங்கீதம் 119:60. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவன் ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். நிலச்சி நிக்கணும் தம்பி, நிலச்சி நிக்கணும். செடியோடு கொடியாக நிலச்சி நிக்கணும். நிலச்சி நிக்கணும் தங்கை, நிலச்சி நிக்கணும். செடியோடு கொடியாக நிலச்சி நிக்கணும். தனியாக கொடி ஒன்று போனாலே மிகுதியான பழங்களை தராதே. தனியாக கொடி ஒன்று போனாலே மிகுதியான பழங்களை தராதே. இணைந்து வாழ்ந்திட அவரில் நிலைத்திட, இணைந்து வாழ்ந்திட அவரில் நிலைத்திட. ரம் பம் பம் ரம் பம் ரம் பம் பம் ரம் பம் ரம் பம் பம் ரம் பம் பம் ரம் 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 பம் பம். வஸ்தான கொடியாக இருக்கதே, வேஸ்ட் என்று நிக்கிடுவார் ஏசப்பா. வஸ்தான கொடியாக இருக்கதே, வேஸ்ட் என்று நிக்கிடுவார் ஏசப்பா. இணைந்து வாழ்ந்திடு அவரில் நிலைத்திடு, இணைந்து வாழ்ந்திடு அவரில் நிலைத்திடு. ரம் பம் ரம் பம் பம் ரம் பம் ரம் பம் பம் ரம் பம் ரம் பம் பம் ரம் பம் பம் ரம் 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 பம் பம். அம்பேக்கியாக பாவங்கே மோகம் உங்க பேகோ மிக்க வசங்கம். சந்தோஷம்
கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்க. சமாதானம் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:18. நீடிய பொறுமை. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இதயங்களை சுத்தப்படுத்துங்கள். யாக்கோபு 5:8. தயவு கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். சங்கீதம் 148:9. நற்குணம் ஆவின் கனிங்க சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எபேசியர் 5:9. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. எபிரியர் 11:1. சாரதம் உங்கள் சாதகுணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. பிலிப்பியர் 4:5. இச்சையடக்கம் ஞானத்தோட இச்சையடக்கத்தின் கூட்டி எழுங்கள். 1 பேதுரு 1:7. நாள் 4 ஜபத்தில் நிலைத்திரு. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12 பின்பாகம். ஸ்திரீயை அறிவாயோ? தன் மாமி நகுமி பற்றி கொண்ட அவளை அறிவாயோ? உமது தேவன் என் தேவன் என்று சொன்னதை அறிவாயோ? தன் வீட்டையும் நாட்டையும் விட்டு வந்த அவளை அறிவாயோ? கர்த்தரின் சட்டையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ? நல்ல தீர்மானத்தின் பலனை பெற்றதை அறிவாயோ? கர்த்தரின் சட்டையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ? அவளை போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா? நன்றி. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். சங்கீதம் 117:1. அவர் நம்மேல் வைத்த கிருபை பிரியரே. கர்த்தரின் உண்மை என்றென்றும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 117:2. தேவன் நமக்கு வாசஸ்தலம் ஆயத்தம் செய்கிறார். எக்காலம் வீணை வாத்தியத்தோடு தூதர் சூழ வருவார். புதிய உலகில் அவருடன் ஆனந்தம் பொங்கிட வாழ்ந்திடலாம். மீட்கப்பட்டால் நானும் நீயும் இப்பாக்கியம் பெற்றிடலாம். புதிய உலகில் அவருடன் ஆனந்தம் பொங்கிட வாழ்ந்திடலாம். மீட்கப்பட்டால் நானும் நீயும் இப்பாக்கியம் பெற்றிடலாம்.